பாச தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. புரட்சி தலைவர் பாடல்கள் வந்து பிச்சு உதறுவாரு. அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து இவர் வந்து தலைவருக்கு வந்து ஒரு படத்துல வந்து சாங் பாடணும்ன்ற ஒரு வாய்ப்புகள்லாம் வந்தது. அது வந்து பாடியிருக்கேன். பெரிய விஷயம். எனக்கு சின்ன வயசுல எப்படியும் ஒரு 12 வயசு இருக்கும். 8 அடி வெள்ளம் வந்தது. அந்த 8 அடி வெள்ளம் வரும்போது என்னோட மக்கள்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த வெள்ளத்தில் ஒரு 5 அடி 3 அடி போயிடுச்சு, மீதி 4 அடி இருக்கும். அந்த வெள்ளத்தில் ஜீப்பு முன்னாடி போயிடுச்சு, கலக்கிட்டு போயிடுச்சு சேரும் சகதியமா. அதில் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் நடந்து வராருங்க, நடந்து வராரு. அதில் எந்த தலைவன் நடந்து வருவார். முதல் பாடலே நான் பாடின பாடல் ஓடும் மேகங்களே. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. சோழ சொன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறக்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்னை வகுத்த கூலி தரும். அவர் அவர் கூட நான் பணியாற்றி வார்த்தைகள்லாம் எதுவும் பேச முடியாத அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். கடைசியாக இவனுக்கு என்ன வேணும் அப்படி, உனக்கு எதனா வேணும்னா சொல்லு அப்படின்னு. எனக்கு எதுனா வீடு வாசல் தான், இது மாதிரி தான் வேணும். அந்த மாதிரி சரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை கேட்டுக்கோ. இங்கேருந்து நடு. அப்போ அந்த வடபழனி அந்த மாதிரி குடம்பக்கெல்லாம் புல்வெளி அந்த மாதிரி ஒரு மைதானமாக தான் இருந்தது அந்த காலத்தில். ஒரு 40 வருஷம் 50 வருஷம் காலத்தில். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நடுன்னாரு. நம்மளை போய் நடக்க சொல்கிறாரு திடீர்னு சொல்லிட்டு. சரி ஐயா சொல்லிட்டாரு, நம்ம சொன்னால் செய்யணுன்ட்டு அவர் கொஞ்சம் எவ்வளோ தூரம் நடந்து போதுமா அங்கே நிறுத்துறாரு. போதுமான்னு கேட்குறாரு. போதும் வாங்க திரும்பி வாங்க வந்துடு. இதெல்லாம் உங்கள் இடம். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதை பார்த்தா உங்களை வந்து நிறைய வீடியோக்களில் வந்து பார்க்கணும், லைவ்ல பேசணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் வந்து நேரங்கள் கிடைக்காதனால, சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாததுனால என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம கூட வந்திருக்காரு. இவர் தான் வந்து திரு சிங்கர் மூர்த்தி சார். இவர் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பார்க்காதவனா இருந்தா இப்ப பாத்துங்க. இவர் வந்து சூப்பரான ஒரு சிங்கர். புரட்சி தலைவர் பாடல்கள் வந்து பிச்சு உதறுவாரு. அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து இவர் வந்து தலைவருக்கு வந்து ஒரு படத்துல வந்து சாங் பாடணும்ன்ற ஒரு வாய்ப்புகள்லாம் வந்தது. அது வந்து பாடியிருக்கேன். பஞ்சம்ன்ற திரைப்படத்துல பாடிங்க. சினி யூனியன் அசோசியேட் நம்பர். நான் 5 படம் பாடியிருக்கேன். 2 படம் வந்திருக்கு வெளியே. ஓகே, அது ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, புரட்சி தலைவர் படத்துல சொல்லலாம் அவருக்கு வாய்ப்புகள் இருந்திருந்தால், அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்திருந்தால் தலைவர் படத்துல பாடல் பாடியிருப்பாரு. அது அமையாததுனால ஆனா சில படங்கள்ல வந்து பாடியிருக்காரு. 10 வயசா இருக்கு, எப்படி பாட முடியும்? இப்ப அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ அவரெல்லாம் நம்ம நேர்காணல் பண்றோம். இந்த நேர்காணல்ல வந்து அவருடைய மனம் திறந்து நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போறாரு. என்ன மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றாரு, என்ன மாதிரி புரட்சி தலைவர் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்ல போறாரு. எனக்குலாம் நிறைய விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாரு. எனக்கு கேட்ட உடனே நான் பிரமிச்சு போயிட்டேன். புரட்சி தலைவரை பத்தி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு ஒரு துளி சொல்லிடுறேன். அது நான் ஓரலா சொல்லிடுறேன். நான் ஜென்ரலா நான் எல்லாம் நுணுக்கமா வந்து சார் சொல்லுவாரு. ஒருத்தர் வந்து வீடு இல்லாம இருந்தாராம். அவரு வந்து நான் சொல்லிடுறேன். அவரு வீடு இல்லாம இருந்தாராம். அவரை வந்து
நீ எவ்வளவு தூரம் நடப்பேன்னு சொல்லி நட அப்படின்னாராம் தலைவர், புரட்சி தலைவர். அவரும் நடந்து போயிருக்காரு. அவரால் குறிப்பிட்ட லெவல்ல ஓகே என்னால இது வரைக்கும் தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதுக்கு என்ன ஏதோ நினைச்சிருப்பாருன்னு தெரியல. ஆனா அந்த குறிப்பிட்ட லெவல் நடந்துட்டு என்னால முடியல தலைவர், இதான் என்னால முடியுது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நீ எங்க இருந்து எது வரைக்கும் நடந்தியோ அது வரைக்குமே உன்னுடைய இடம் உன்னுடைய வீடுன்ட்டாராம். எப்படி பாத்தீங்களா? பொன்மன செம்மல் அப்படின்னா அவருதாங்க, அவருதான் பொன்மன செம்மல். சரி, மூர்த்தி சார் வாயாலே நம்ம அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுப்போம். வணக்கம் மூர்த்தி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக ராஜு, சென்னை தமிழ் ட்ரெண்டிங் இந்த ராஜு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த டிவி, இந்த சேனல் இன்னும் மேலும் மேலும் வளரும் அந்த மாதிரி திறமை உள்ள மனிதர் என் நண்பர்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கடின உழைப்பாளி. இரவு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட வந்து அந்த ஒரு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான அந்த ஒரு திறமசாலி, அப்படிதான் சொல்ல முடியும் மிஸ்டர் ராஜு. இந்த டிவி வளரணும்னு இறைவன் அருளால் கண்டிப்பா வேண்டிக் கொள்கிறேன். அது கண்டிப்பா வளரும். உங்களுடைய ஆசீர்வாதம். வரப்போகின்ற 27ஆம் தேதி கூட நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்கிறேன். ஒரு மண்டபத்தில், MM திருமண மண்டபம், டிரான்ஸ் ரோடு, அதில் செய்கிறேன். பல்சுவையில் நாடார்ஸ் சங்கமெல்லாம் இணைந்து வராங்க. அதில் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் இந்த அருமையான சேனல் எனக்காக அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி செய்ய போகிறாங்க. எனக்கு ஹெல்ப்னு கூட சொல்லலாம். அவங்க செய்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் போட்டு அவங்களையும் நல்லா பெருமிக்க வைக்க போகிறேன். அவங்க அவார்டெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் அம்மா பேர் அமராவதியில் எங்கள் அம்மா பேர் அமராவதி. அவங்க பேரில் ஒரு இயக்கம் தொடங்கி, இயக்கம்னா நற்பணி மன்றம், கட்சியெல்லாம் கிடையாது, அமரா ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏழைங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு மண்டபத்தில் எடுத்து, அரங்கத்தெல்லாம் செய்ய முடியாது, ஐ கான்ட் டூ தட் மணி, எஸ் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் அவங்கள. ஸோ தற்சமயம் வந்து நான் மண்டபத்தில் செய்துட்டு இருக்கேன். ஸோ புரட்சி தலைவருடைய பாடல்களும் சில பாடல்களும் பாடிட்டு இருக்கேன். அந்த வகையில் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முயன்ற ஒரு தொழிலதிபர்கள்லாம் எனக்கு தராங்க. அவங்க கொடுக்கறதுல அதில் ஒரு 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 லுங்கி, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து அந்த ஒரு நோட் புக்ஸு அதெல்லாம் தந்துட்டு இருக்கேன். வரப்போகிற 27 இந்த மாதம், ஏப்ரல் மாதம் ஈவினிங் கூட நான் அதை செய்கிறேன். எனக்காக ஹெல்ப் பண்ணி. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, இந்த புருஷவாக்கம் பகுதியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். மூர்த்தி சார் தான் நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாரு. பாடல்கள் வந்து புரட்சி தலைவர் பாடல்லாம் பாட போறாரு. வந்து இனிமையா நீங்க வந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். MM திருமண மண்டபம், அதான் நம்ம டிரான்ஸ் ரோடு, ஓட்டேரின்ற இந்த இடத்துல வந்து டிரான்ஸ் ரோடு, அருமையான மெயின் ரோடில் அது MM திருமண மண்டபம் இருக்கு. அதில் 27ஆம் தேதி இந்த மாதம், ஏப்ரல் மாதம் 6 மணிலேருந்து 9 மணி வரலாம் அந்த ஃபங்க்ஷன். ஸோ சொல்ல வந்தது என்னன்னா, புரட்சி தலைவருடைய பாட்டு தான். ஸோ நான் அவர் கையை நான் பிடிச்ச எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, பெரிய விஷயம். எனக்கு சின்ன வயசு எப்படியும் ஒரு 12 வயசு இருக்கும். 8 அடி வெள்ளம் வந்தது. அந்த 8 அடி வெள்ளம் வரும்போது என்னோட மக்கள்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த வெள்ளத்தில் ஒரு 5 அடி 3 அடி போயிடுச்சு, மீதி 4 அடி இருக்கும். அந்த வெள்ளத்தில் ஜீப்பு முன்னாடி போயிடுச்சு, கலக்கிட்டு போயிடுச்சு சேரும் சகதியமா. அதில் புரட்சி தலைவர் பொன்மல செம்மல் நடந்து வராருங்க. அதில் எந்த தலைவர் நடந்து வருவார்? நடக்க மாட்டாருங்க. என் தலைவர் நடந்து வந்தாருங்க. இப்போ புல்லரிக்கு 2 பேர் கூட வராங்க பாடிக்கட்டு. எனக்கு சின்ன வயசு 12 வயசு. எங்கள் வீட்டை கடந்து போகிறாரு. சரி, இவர்கிட்ட பேசலாம் கிட்ட ஒருத்தர் வந்த உடனே, சார் எங்கள் ஊருக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் அப்படி சொல்ல. 12 வயசுல என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே இப்போ நல்லா பேசுகிறாங்க. சின்ன வயசு பசங்க 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நான் 12 வயசு ஒரு ஜென்ரலாக சார் எங்கள் ஊருக்காக வந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொன்னேன். இந்த ரைட் ஹேண்டில் அவர் கை பிடிச்சா பூ மாதிரி இருந்ததுங்க. அப்படியே ஒரு கொத்து பூ கையில். தலைவரை தொட்டதுனால தான் நீங்கள் ஒரு சிங்கர் ஆகிருக்கீங்க. முதல் பாடலே நான் பாடின பாடல் ஓடும் மேகங்களே
ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. அந்த பாட்டை முதல் முறையாக முதல் ஸ்டேஜில் ட்ரக்கு அப்போலாம் போட்டிருப்பாங்க, அதில் ஏறி பாடினேன். ஸ்கூல் படிச்சுட்டு வந்து இறக்கி வச்சுட்டு ஒரு 7 மணிக்கு ஈவினிங்கில் வந்து பாடினேன். அந்த ஒரு Actually, ரெண்டு சப்ஜெக்டு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில், அந்த என் வாழ்க்கையில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விஷயமா நான் பேசியிருக்கேன். இப்ப அதாவது நீங்க வந்து சிங்கரா எப்படி மாறினீங்க? நீங்க படிச்ச காலத்துல இருந்து படிச்சீங்க, என்ன மாதிரி வேலை செஞ்சீங்க, எப்படி இந்த ஃபீல்டுல வந்தீங்க? ஸோ முதல் முறையா நீராறும் கடலுடுத்த நிலமழுந்து அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல நம்ம பாடுவோம் இல்லையா? அது பாடும்போது நானும் ஒரு சேர்ந்து போய் நின்று பாடும்போது அப்புறம் சொல்ல தனியா பாட லெவலுக்கு வந்துடுச்சு. கனகபுரத்தில் தான் படித்தேன் நான், ஹைஸ்கூல். அப்போது என்னை கூப்பிடுவாங்க, ஐயோ தனியாக பாடுறதுக்கு பயப்படுவேன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவேன். அந்த வசந்தா டீச்சர் ரொம்ப ரொம்ப அந்த அந்த மூர்த்தியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாட வைப்பாங்க. நீராறு கடவுள் எடுத்து கடவுள் வாழ்த்து தான், ஆனால் தனியாக பாடுறதுக்கு பயப்படுவேன். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் செய்து தான் வந்தேன் நான். முதல்ல அந்த பக்தியோடு தான் வந்தேன். அது அருமையான ராகம், நீராறும் கடல் எடுத்த நிலமடைந்த மோகன ராகத்தில் அருமையாக அதை டச் பண்ணியிருக்காங்க. அருமையான டச். சரி சார், நீங்கள் சிங்கரா எப்படி நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? அது அப்படியே பாடிட்டே இருக்கும்போது வீட்டுங்களையாண்டு பாடும்போது அவங்க வீட்டான ஒரு எங்கள் வீட்டு இருக்குதுலேயே இது மேரியின் மைந்தன், கொடுங்கோல் மன்னன், அந்த மாதிரி ஒரு 2 நாடகம் நடத்தினாங்க. அதில் இந்த பையன் நல்லா பாடுறானே, ஸ்கூல் படிச்சுட்டு வரானே, இவன் இந்த மூர்த்தியை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கோல் மன்னா மேரியின் மைந்தன் அப்படின்ற ஒரு கொடுங்கோல் மன்னா அந்த மாதிரி ஒரு சாங் அதில் பாடினேன். அதுக்கப்புறம் மேரியின் மைந்தன் ஒரு கர்த்தருடைய ஒரு நாடகம் நடத்தினாங்க. அதில் இயேசு வந்தார் உலகினை காக்க, ஏழை எளிய மக்களது துயரினை போக்க, வீசும் காற்றாக நீரின் ஊற்றாக, காணும் ஒளியாக காயும் நிலவாக, இயேசு வந்தார் உலகினை காக்க, ஏழை எளிய மக்களது துயரினை போக்க. இந்த சாங் நான் அந்த சின்ன வயசுல மேரியின் மைந்தன்ற நாடகத்தில் ஊருக்குள்ளே நடத்துனாங்க. அதில் பாடினேன், நல்ல பேரெல்லாம் கொடுத்தாங்க. அதுலேயும் நடித்த கூட ஒரு சீன். சரி, அதை சரி சார், நீங்கள் புரட்சி தலைவர் பாடல்கள் எவ்வளவோ பாடியிருப்பீங்க. நீங்கள் எல்லா ஸ்டேஜிலும் ஏறுனா புரட்சி தலைவர் ரெகுலரா இந்த பாட்டு தான் ஒரு ஸ்டேஜில் இந்த படம் பாடுவோன்னா என்ன பாட்டு? கச்சேரியில் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு எல்லா நிகழ்ச்சியும் பாடும்போது, பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது, எழில் பொங்கிடும் அன்பில் தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது, மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. இந்த சாங் தான் நிறைய ஒரு 5000 ஸ்டேஜில் பாடியிருப்பேன். 5000 ஸ்டேஜில் ஒரு 3000 மேடை கல்யாண மேடையில் இந்த சாங். ஆனால் ரெகுலராக ஸ்டேஜில் ஏறினா இந்த பாட்டு பாடிடுவீங்க? பாடத்தான் சொல்லுவாங்க, அந்த கல்யாண மண்டபங்க இல்லையா, அது பூமழை தூவி பாடணும். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன புரட்சி பாடம் ரெகுலராக பாடுவீங்க? அந்த பீரியட்ல சோலோ சாங்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறக்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை வகுத்த கூலி தரும், ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம், ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அதாவது இந்த பாட்டு எனக்கு மிக மிக ஃபேவரட் பாட்டு. ஏன்னா எனக்கு எப்பவுமே
இந்த சாங்கை நான் தலைவர் சாங்கை கேட்கும் போது எனக்குள்ள வந்து ஒரு மனசு, ஒரு அமைதி, ரொம்ப சந்தோஷம், ஒரு நிம்மதி. என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு நேர்மையா இருக்கோம்டா, எந்த தப்பு அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் இனிமே அந்த தப்பு பண்ணக்கூடாதுடா, கண்டிப்பா நேர்மையா இருக்கணும்டா, வாழணும்டா அப்படின்றத தூண்டுதல் தான் இந்த பாடல். இப்படியெல்லாம் நம்ம இருந்ததால் தான் இந்த நேர்மையா அப்படி போயிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக நம்ம என்னால் நம்ம வீடு வாசல் மனைவி குழந்தைகள் அந்த மாதிரி நம்ம அது மாதிரி நம்ம ஸ்டெடியாக வாழ்க்கையை நடந்துட்டு வரோம். இந்த ஒன்றை குலம் என்று ரொம்ப ரசிக்க அருமையான சப்ஜெக்டு, அருமையான சாங். அது மக்கள் எல்லாரும் ரசிப்பாங்க. நம்ம ராஜுவும் ரொம்ப ரசிக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம். அதாவது பாத்தீங்கன்னா சார், அந்த பல்லாண்டு வாழ்க்கை படத்துல வந்து புரட்சி தலைவர் வந்து அந்த தவறு செஞ்சு வந்த திருடன்களை அவங்க திருத்துறது தான் அந்த ஸ்டோரி. ஆமா ஆமா 5 கைதிங்களை வந்து திருத்துறது தான் அந்த ஸ்டோரி. உண்மையிலேயே சொல்றேன், யாருமே அந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததே இல்லை தமிழ் சினிமால. இதுவரைக்கும் யாருமே எடுத்தது இல்லை. கைதிங்களை கூப்பிட்டு அவருக்கு என்ன தேவை, அந்த கதைகளை ஒரு கைதிகளை கூப்பிட்டு வந்து அவங்க நல்ல புத்தி சொல்லி நல்ல எண்ணங்களை சொல்லி அவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணுன்றத அந்த எண்ணத்தை வச்சாரு பாத்தீங்க. அதான் தலைவர். சிறை கைதிங்க கரெக்டுங்க. ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் அது. எல்லா வில்லன்களையும் நல்லா செலக்ட் செய்து போட்டாரு. சரி சார், ஒரு மேட்டருக்கு வருவோம். இப்போ எனக்கு நீங்க சொன்னீங்க ஒருத்தர் இடம் கேட்டாரு, நடந்து போய் அந்த மேட்டர் கொஞ்சம் ரசிகர் சொல்லி. அது வந்து அவரு ஒரு அருமையான ஒரு நண்பர். அவரு எம்ஜிஆர் காலத்து புரட்சி தலைவர் காலத்துல வந்து அவர் கூட பணியாற்றி இருந்தவர். ரொம்ப காலமாக அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் எம்ஜிஆர். அது எப்படி தெரியும்னா, எனக்கு சிவன் கோயிலுக்கு இந்த வடபழனி கோவில் ஏரியாவில் தான். அதனால என் ஃப்ரெண்டு மோகன் சிங், ஆர்டி மோகன் சிங், ஒரு இசையமைப்பில் அவரும் நானும் ஒரு நாள் பேசிட்டு போகும்போது அந்த மனிதர் வெளியே அப்படியே வரும்போது இவர் தான் அந்த எம்ஜிஆர் கூட இருந்தவர்னு பேச்சு கொடுத்து பழகி கேட்கும் போது அவர் சொன்னார், என்னங்க தலைவர் இப்படி எம்ஜிஆர் தலைவர்ப்பா, அவர் இல்லைன்னா நான் கிடையாது. அவர் கூட நான் பணியாற்றி வார்த்தைகள்லாம் எதுவும் பேச முடியாத அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். கடைசியாக இவனுக்கு என்னையே வேணும், அப்படி உனக்கு எதனா வேணும்னா சொல்லு அப்படின்னு. எனக்கு எதெல்லாம் வீடு வாசல் தான், இது மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி. சரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை கேட்டுக்கோ. இங்கேருந்து நடு. அப்போ வந்து அந்த வடபழனி அந்த மாதிரி குடம்பக்கம்லாம் புல்வெளி அந்த மாதிரி ஒரு மைதானமாக தான் இருந்தது அந்த காலத்தில், ஒரு 40 வருஷம் 50 வருஷம் காலத்தில். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நடுன்னாரு. நம்மளை போய் நடக்க சொல்கிறாரு திடீர்னு சொல்லிட்டு. சரி ஐயா சொல்லிட்டாரு, நம்ம சொன்னால் செய்யணுன்ட்டு அவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ தூரம் நடந்து போதுமா, அங்கே நிறுத்துறாரு. போதுமான்னு கேட்குறாரு. போதும், வாங்க திரும்பி வாங்க வந்துடு. இதெல்லாம் உங்க இடம், இதெல்லாம் உங்க இடம்னா அவருக்கு ஏறாயிடுச்சா அவருக்கு. என்ன இப்போ அந்த இடத்துல தான் அவர் வாழ்ந்துட்டே இருக்காரு, அந்த கோடம்பாக்கத்தில். அவர் சொன்னார், அவர் இல்லைன்னா அந்த மகன் இல்லைன்னா நான் எப்படியாவது போயிருக்கணும். ஆனா அவர் வழிகாட்டுறதால தான் இந்த மாதிரி இருக்கு. புரட்சி தலைவர் சாதனை அழகான சாதனையில தான் இன்னைக்கு அவர் மனசுல நிக்கிறாங்க, மக்கள் மனசுல நிக்கிறாங்க. இல்ல எனக்கு நான் எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி நீங்க நடந்து போங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் லேண்டு கொடுக்குறேன் அப்படின்றது நான் கேள்விப்படவே. இந்த உலகத்துல எவனுமே அந்த மாதிரி சொன்ன மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப டியர் ஒரு மோகன் சிங், அவரும் நானும் போகும்போது தான் அந்த இடத்துல அந்த செய்தியை கேட்டோம். அந்த செய்தி கேட்க புல்லரிச்சிட்டு ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த வீடு இருக்கா இன்னும் இருக்கு, அவங்க வாழறாங்க. இன்னைக்கு அவர் வாழறாரு. இன்னைக்குன்னா ஒரு 80 இருக்கும், 80-78 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரால் பேச முடியுமா? பேசலாம், இருக்கலாம் கடவுள். நல்லா இருக்கணும். முடிந்தால் எம்ஜிஆர் காலத்துல உழைச்சி சார், முடிந்தால் அவரே நம்ம சேனலுக்கு ரசிகர்களுக்கு ஒரு இன்டர்வியூ காமிச்சிடுவோம். எங்க இருக்கு அது நீங்க தான் ட்ரை பண்ணி சொல்லணும். அது அவருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை தான் நம்ம தலைவர் ரசிகர்களுக்கு அவங்க பேர அவங்க பையன்லாம் இருப்பாங்க. அப்புறம் ஒரு ரொம்ப கஷ்டமான அது எம்ஜிஆர் அவர் தலைவர் கூட அந்த புரட்சி தலைவர் கூட ஒர்க் பண்ணவங்க தான். அது வெளியாளுங்கெல்லாம் உரிமையாக வந்து நோட்டீஸ் எல்லாம் வைக்க முடியும். அவங்க நோட்டீஸ் எடுத்து ஒரு கல்யாணத்துக்கு இன்னொருத்தர் அவர் கல்யாணத்துக்கு வச்சுட்டு போகும்போது, அவர் ரொம்ப அர்ஜென்ட்டாக கூட்டத்துக்கு போகும்போது என்ன விஷயம், கல்யாணம் சரி நான் முடிஞ்சா வரேன், கல்யாண செலவெல்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாம் கடவுளுடைய சித்தம் தான், ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ செய்துட்டு இருக்குங்க ஐயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாராம். சரி நீங்கள் ஒன்று செய்யுங்க,
என் டிரைவர் வருவார், அவர் கூட்டிகிட்டு போவார் வீட்டுக்கு. வீட்டு வரலாம் நடந்து போகும்போது இப்போ சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிடாம போமாறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது இது வந்து நான் புக்கில் படித்த செய்தி, அவரே சொல்லியிருக்காரு. சாப்பாடு வந்து புரிச்சு ஸ்பெஷல் ஆச்சு சொல்லிட்டு இந்த மேட்டரை சொல்லியிருக்காரு. நீங்கள் போகும்போது அந்த டிரைவர் உங்களை வந்து ட்ராப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவர் 2-3 டிரைவர் இருக்காங்க. போயிட்ட உடனே இல்லைங்க நான் நடந்து அவர் போயிட்டார். சரிங்க என்னடா அவர் பத்திரிக்கை கொடுத்தோம் சிட்டாரி எதுவும் சொல்லலை சொல்லி அப்புறம் வந்து பேசலாம், இன்னொரு நாளைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போயிட்டு இருக்காராம். போகும்போது அது அந்த டிரைவர் கூப்பிட்டு வாங்க, உங்களை நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க, நம்ம தலைவர் புரட்சி தலைவர் உங்களை ட்ராப் பண்ண சொன்னார். இல்லைப்பா ட்ராப் சொல்லிட்டாருப்பா, அப்புறம் என்ன கேட்பாரு, உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு வீட்டு வரலும் போயிட்டு வாசல் வரலும் விட்டுட்டு போகும்போது ஒரு சின்ன சூட் கேஸை எடுத்து அந்த டிரைவரு அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதுனப்பா என்கிட்ட கொடுக்குற, இந்த சூட்கேஸு நம்ம புரட்சி தலைவர் தான் இதை கொடுக்க சொன்னாருன்னு சொன்னார். என்ன சூட்கேஸ்? அது ஃபுல்லா பணங்க. அவர் கல்யாணத்துக்கு உண்டான செலவு போகும்போது சார் இது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லலை சார். உண்மையே வந்து எனக்கு உண்மையை பாருங்க, புல்லரிக்குது எனக்கு இப்படி ஒரு அவருக்கு என்ன சொல்றது, அவருக்கு கடவுள் அவரு அதுக்கு மேல என்ன நான் சொல்ல. எனக்கு இது வந்து சொல்கேள்வி, இது புக்ல படிச்சது சொல்கேள்வி, காதுல கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்படிங்க சொல்றது, இந்த குள்ளமணின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. குள்ளமணி அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சாரு. நிறைய படங்கள் நடிச்சுட்டு வீடு இல்லாத இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்காரு. வீடு இல்லை பல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர் பார்க்கணும் அந்த குள்ளமணி வந்து புரட்சி தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. நிறைய ஜனத்தில் அவர் பார்க்க முடியல. சரி போகலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த ஜனத்தில் குறிப்பாக அந்த மணி என்ற அந்த குள்ளமாக இருக்கிற அந்த மணி, அந்த ஆக்டர், பெஸ்ட் ஆக்டர், அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ணன் பாக்கியராஜ் அண்ணன் படத்தில் கூட நிறைய படங்கள் வருவார். அந்த இந்த ஊர்வசினி அந்த அம்மா சாத்தான் சொல்லி தட்டாதே படத்துல நிறைய படம் நடிச்சிருப்பாரு. குள்ளமா பேர் விட்டு சொன்னாராம், வா மணி எங்க போற நீ அப்படின்னு சொன்னாராம். என்ன நம்மள கூப்பிடுறோம், ஐயா கால் வந்து என்ன சொல்லு, என்ன போயிட்டே இருக்க, நாங்க வந்து பேசிட்டே இருக்கோம், நீ வந்து பார்க்க அப்படி பேசிக்கொண்டு. சரி எல்லாம் போயிட்டோம்னா சரி என்ன உனக்கு என்ன ஒண்ணு என்னன்னா, வீடு வாசல் எதுவும் இல்லை, இவ்வளவு காலமா படிச்சு கவலை, நீ போ, ஒரு வீடு 2 வீடு என்ன தந்தாருங்க. தலைவருடைய சாதனை நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், அது அவங்களா சொன்னது. இப்போ எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டேன், அவர்கிட்ட உதவி பெறாதவங்க யாருமே இல்லை. அவங்க இந்த 50 இந்த 8 அடி வெள்ளம் போயிட்ட உடனே மக்களுக்கு அந்த நாள்ல நான் கை கொடுத்தேங்க இல்லையா சின்ன வயசுல, நீங்க சொல்ல மாட்டீங்க, சைக்கிள்ல நானே தள்ளிட்டு வந்தேன். 50 கிலோ 50 கிலோ அரிசி ஒரு வீட்டுக்கும் கொடுத்தாரு. 50 கிலோ அரிசி, பொன்னி அரிசி, அது சாதாரண இது மாதிரி எல்லாம் இல்லை, சாதாரண பொன்னி அரிசி, சாப்பாடு அரிசி கொடுத்தாரு. 50 கிலோ ஒரு வீட்டுக்கும். என்னங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 15-16 வயசு இருக்கும். அவரை நானும் அந்த சைக்கிளில் தள்ளிட்டு வந்தோம். சரி சார், நீங்க முதல்ல தலைவருடைய சாதனை நிறைய சொல்லிட்டேன். இல்ல நீங்க முதல்ல தலைவர் படம் தியேட்டர்ல போய் உட்காந்து பார்த்த படம்? ஐயோப்பா, அதை சொல்லுங்க. சரஸ்வதின்ற ஒரு பட்டாளத்துல இருக்கு சரஸ்வதி தியேட்டர். அது 50 பைசா டிக்கெட். அது அப்போ நாங்க இருக்கும்போது 50 பைசா, 50 ரூபாய் இல்லை. அதுல அருமையான படம். அது ரகசிய போலீஸ் 115. டிக்கெட் தந்துட்டு இருப்பாங்க. அது படம் அந்த பேர் காட்டும் போது எங்களுக்கு பதவதப்பா இருக்கும். என்ன டிக்கெட் டிக்கெட் கொடுத்தா லைன் போகுது. என்ன வயசு உங்களுக்கு அப்ப படம் பார்க்கும்போது? எல்லாம் நான் 15 இருக்கும். அந்த டீனேஜ் அந்த நேரத்துல எம்ஜிஆர் படங்க அது மாதிரி. ஆனா ஒண்ணு மக்களே, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு டேட்ல, கரண்ட் டேட்ல இன்னைக்கு 22. ஆமாங்க, 22/4/2024 ஏப்ரல் மாசம். இந்த டேட்ல தான் வந்து சென்னை ரோகிணி திரையரங்குல, ரோகிணியில உதயம் தியேட்டர்ல வந்து ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் டிஜிட்டல்ல திரையிடு ஓடப்படுகிறது. நீங்க பக்கத்துல இருந்தீங்க, தெரியலன்னா போய் படத்தை போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதாவது படம் போறதே தெரியாது, சாங்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த ரகசிய போலீஸ் ஒரு பாடல், சூப்பர் சாங்ஸுங்க எல்லாம்.
நீதான் எனக்கு அது வந்து குடியிருந்த கோயிலுங்க அது. ஓ சாரிடா, குடியிருந்த கோயில். அவரு நான் தப்பா தான் பாடினேன். ஆனா வந்து மூர்த்தி சார் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பு, தப்புன்னு குடியிருந்த கோயில் சொன்னார். அது மாதிரி அவர் படங்க எல்லாம் ஒரு 90% தெரியும் எனக்கு சாங்கெல்லாம். எந்த படம் சொன்னாலும் எதனா கண்ணே கனியே அந்த பாடல் பாடுங்க. இது கூட சொல்லலாம். பால் தமிழ் பால் என்னும் நினைப்பால் இன்று துடிப்பால் சுவைப்பால் சுவை அறிந்தேன் பால் மனம் பால், அந்த மாதிரி ஒரு டச் அது. கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணி அருகே வா. எம்எஸ் சொன்னது அழகான. அதுல ஒரு வரி வரும்ல, செம்மாதுளையோ கனி, அந்த வரி. செம்மாதுளையும் கனியும் தமிழும் சிரிப்பில் உறவாட, அது மாதிரி ஒரு நாள் இரவை நிலவை எடுத்து நல் ஊழல் அமைத்தாலும் பல ஆண்டு கண்கள் வாண்டு கண்ணுடன் வண்ணம் தந்தானோ ஒரு கோடி முல்லை போ, ஒரு கோடி முல்லை போ விளையாடும் கலை என்ன வாயென்பேன் வர வேண்டும் தாவென்பேன் தர வேண்டும் கண்ணே கனியே முத்தே முத்தே மணியே அருகே. ஆக்சுவலா வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னால வந்து பாடாம இருக்க முடியல. அப்போ தலைவர் பாடல என்னால. மூர்த்தி சார் நீங்க மன்னிக்கவும், நீங்க சிங்கர், நான் வந்து சிங்கர் கிடையாது. நீங்க பாடும்போது அந்த தலைவர் பாடல் வந்து எனக்கு ஆர்வம் வருது. அந்த ஆர்வம் இருக்கணும், பாட ஆர்வம் வருது. இன்னும் தலைமுறைங்க நிறைய தலைமுறைங்களே இந்த அவருடைய பாடல்களை கேட்கணும். அதுல இன்னொரு சாங்க, அவர் சாங் ஒன்று தரல அந்த பர்த்டே சாங்ஸ், அது ரொம்ப ரசிச்சுட்டு அந்த அம்மாவுடைய பாட்டை ரசித்து அப்போதான் நான் படிக்கிறேன். நான் என்ன மாதிரி சாங்கடான்ட்டு ஸ்கூல் பசங்க அந்த கணேசன் வெற்றிவேலை அஜித்னு ஒரு 3 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாதிரி சாங்கடா, ஃபஸ்ட்டு கிளாப்ஸ் அது எம்எஸ் சொன்னார்ன்ற ஒரு அருமையான கிளாப்ஸ் தட்டி ஒரு சாங் அது அப்படின்ட்டு எல்லாம் சூப்பர் நல்லா இருக்குது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து யார் இது இந்த மாதிரி கை தட்டு, யார் கேந்துருங்க ஸ்டாண்டப், அவ்வளோதான் என் கையில் தட்டினாங்க. அதுக்கப்புறம் உங்க கையில் தட்டினாங்க. இது மாதிரி அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான இது. சரிங்க மூர்த்தி சார், உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? எனக்கு ரொம்ப அமைதியான வரப்போகிற மே மாதம் தொழிலாளி அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யலாம். அந்த பாடலை பாடிடுங்க அப்படியே. அந்த தொழிலாளி சாங் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா தொழிலாளர், நானும் ஒரு தொழிலாளி தான், அதாவது நம்ம ராஜுவும் ஒரு தொழிலாளி தான், திறமையான தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. முறுக்கு போன்ற தம் கருத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக எம்எஸ் ஐயா அவர்கள் எவ்வளோ மியூசிக்கெல்லாம் போட்டு வாசிச்சிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த சாங் வந்து ஒரு சைலன்ஸை ஒரு அழகா அந்த ஹார்மோனியம் வாசித்து பாடுவார். அப்படியே வாசிக்கிற மாதிரியே இருக்கும், அவர் தான் பாடுற மாதிரியே இருக்கும்.
இல்ல அந்த பாடலே வந்து ஒரு மென்மையான பாடல், ஒரு அமைதி. அந்த அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு மன அமைதி. தியேட்டர்லயே ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த சாங் கேட்கும் போது. அப்படியே அமைதியா கேட்பாங்க. மேகலா தியேட்டர்ல படம் போட்டாங்க. அந்த ரசிக்கணுமே அப்படியே அந்த காலம் அது வராது. ஐயா இப்பவும் தியேட்டர்ல போட்டாங்கன்னா ரசிப்பாங்க, நினைப்பாங்களே ரசிப்பாங்க இப்பவும். அப்படியே அந்த ஒரு அருமையான டியூன் டபுளா இருக்காது, ஒரு அந்த ஒரு டிக்கெட்டரிங் மாதிரி அப்படியே அது மாதிரி இருக்கும். அதுலேயே ஹார்மோனியம் தான் அழகாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அருமையான டியூன், அருமையான பாட்டு. டிஎம்எஸ் ஐயாவுடைய கணீர் குரல், அருமையான சாங்ஸ், அருமையான ஆக்டிங். அந்த ஆக்டிங் பண்ணிட்டே பாடுவார். அவர் தான் பாடுற மாதிரி இருக்கும். புரட்சி தலைவர் தான் பாடுற மாதிரி இருக்கும். அவர் பாடல்கள் எல்லாமே அவர் வாயால ஒரிஜினலா பாடுற மாதிரி அதுக்கு அப்படியே டிஎம் சவுந்தரராஜனுடைய சாங் வந்து பொருந்திருக்கும், அவருக்கு அப்படியே பொருந்திருக்கும். அவரு புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் உடையிலையும் சரி, அவரு ஹேர் ஸ்டைலும் சரி, அவருடைய அந்த பாடல்களும் சரி, எல்லாமே அப்படி பொருத்தமா இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. அவர் என்ன காஸ்டியூம் போட்டாலும் பாருங்க சார். சார் ஒரு ரிக்ஷாக்காரனா வருவார் சார், ஒரு போலீஸ் அதிகாரியா வருவார் சார், ஒரு தொழிலாளியா வருவார் சார், ஒரு 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 திருடனா வருவார் சார். இந்த மாதிரி பல ஆங்கிள் வருவாரு. எல்லாமே பொருத்தமாக. ஒரு உதாரணத்துக்கு ஒளி விளக்குன்ற திரைப்படத்துல அந்த பாட்டு வரும் இல்லையா, தைரியமாக சொல்லி மனிதன் தானா, அதுல அந்த அஞ்சு எம்ஜிஆர் வருவாங்க. அவருடைய கேரக்டரா மாறி வருவாங்க. அதுல பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு காஸ்டியூம்ல வருவாரு. ஒருத்தர் வேஷ்டி ஷர்ட்டை போட்டுன்னு பாரு, ஒருத்தர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு பாரு, ஒருத்தர் கோட் போட்டுன்னு பாரு. அப்படியே பார்க்க கண்ணு வேணும் சார். ஏன்னா அதே அதான் அந்த ஒரு நீங்க குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு 5 பேரும் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த பாடல் குடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த தைரியம், தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விடும் நேரம், மனமும் நல்ல குணமும் விட்டு விலகும், நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம், மானை போல் மானம் என்றால் அறிவில் மதையானை நீயும் என்றாய், வேங்கை போல் வீரம் என்றால் அறிவில் உயர்வாக சொல்லி கொண்டால், கேட்டால் நான் தானே மனிதன் என்றான். தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா. சார் என்ன சார், என்ன மாதிரி சாங் சார் அதெல்லாம், சான்ஸ் இல்லை. மக்களே, எனக்கு ஒரு வேண்டுகோள். இந்த படம் வந்து ஒளி விளக்கு திரைப்படம் வந்து திரையிட மாட்டாங்க. சரியான படம் 100வது படம். ஆமா, தலைவருடைய 100வது படம், வெற்றி படம். சும்மா என்ன சுறுசுறுப்பா இருப்பாரு தலைவர் அதுல. சார் 100வது படம் நடிச்சிருக்கான்றது ஆச்சரியம் சார். ஆமாங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபிட்னஸா இருப்பாரு தலைவர். ஃபர்ஸ்ட் சீன் ஓடி வருவாரு பாத்தீங்களா, எல்லாமே அந்த சிட்டை வச்சிருப்பாரு. அப்படியே அவருடைய எக்ஸசைஸ் எங்களை போல. அந்த ஒளி விளக்கு திரைப்படத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு, சுறுசுறுப்பா இருப்பாரு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுவாரு, அங்க ஜம்ப் பண்ணுவாரு. சார் படத்துல எல்லா படத்துலயும் அந்த குடிக்க மாட்டாரு. குடிக்கிற மாதிரி இருந்தா கூட அடுத்த சீன்ல அது குடிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி அதை ஒரு சீன் நடிப்பாரு. சோ இது மாதிரி இருந்தா அந்த காலத்து இளைஞருங்க ரொம்ப பேர் குடிக்க வாழ்ந்தாங்க. அந்த குடிக்கிற மாதிரி அந்த ஒரு காலத்துக்கு அந்த இந்த பாட்டு மட்டும் தான் நடிச்சிருக்காரு, வேற எதுவுமே நடிச்சது இல்ல அவர் சரித்திரத்துல. அது அந்த நாள்ல அப்பயே மன்னிப்பு கேட்டு அது அந்த படத்துல ஒரு மாதிரி போயிடும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குடிக்காத நடிக்கிற படம் எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்டா அறிவுரை சொல்லிட்டு அது மாதிரி அந்த காலத்துல பார்த்த இளைஞர்கள், அவரை ரசித்து பார்த்த இளைஞர்களில் நானும் ஒருவன். இன்றைய வரலாம் நான் குடிக்கவும் மாட்டேன். அந்த பழக்கம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரசிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. அவரை ரசித்து இருக்கிறவங்க வந்து. ஆனா நிறைய பேர் புரட்சி சொல்லுங்க சார், குடிக்காதீங்க. குடிச்சா குடும்பம் கெட்ட. தலைவருடைய பக்தரா இருக்காங்க சில பேர், அதுல குடியில அடிக்டா இருக்காங்க. அது இப்ப இந்த காலத்துல இருப்பாங்க, இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், உடம்பு இருப்பாங்க. இல்ல தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, மதுவை தொடரக்கூடாது. நீங்க தலைவருடைய தீவிர பக்தரா, உண்மையான பக்தர் இருந்தா குடிக்க மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். அவர் சொன்ன கொள்கையை காப்பாற்றுங்க. நான் என்ன வரணும்,
இன்னைவரெல்லாம் நான் குடிக்காத இருப்பேன். இந்த விஷயத்துல என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு தலைவருடைய ஒரு விஷயம் ஒன்று இருந்தாலும், ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்தவன் நான். அதனால என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப, என்னை சார்ந்த அக்கா அப்பா இல்லை, இறந்துட்டாரு. அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அமராவதி அவங்க பேர். அவங்க பேரில் தான் நான் அமரா ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு இப்போது 82 வயசில் தான் அவங்க இறந்தாங்க. 82 என் கூட தான் இருந்து வாழ்ந்தாங்க. என் மனைவி, என் மக்கள், என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்து தான் இப்போது அவங்க காலமானாங்க. அவங்க பேரில் தான் அமரா ஃபைன் ஆர்ட்ஸ்ன்ற ஒரு நற்பணி மாதிரி ஒரு செய்துட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் அதை தடங்கள் செய்யலாம், இதுவும் செய்யலாம், ஆனாலும் நான் அதை செய்துட்டு தான் வந்துட்டேன். உங்களுடைய அந்த நல்ல சேவைக்கு நம்ம சேனல் எப்பவும் உறுதுணையாக இருக்கும். நன்றிங்க. சேனலில் நிறைய பேர் தொழிலதிபர் கூட என் பேரை என்னை கான்டாக்ட் செய்து நீங்கள் செய்யுங்க, அது ஒரு நல்ல ஒரு நற்பணி. அவர் எதிர்பார்க்கறது வந்து யாராவது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும் அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியலனாலும் இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். இப்ப வந்து அது வந்து ஒரு விஷயம் எனக்கே நடந்திருக்கு. நம்ம சேனல் இல்ல இவர் சொன்னதுனால நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் அதை விரும்ப மாட்டேன். சரி ஓகே, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து நான் பண்றேன் சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார்ன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா அவங்க ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்ல வரும்போது யாராவது கெடுத்துருவாங்க. நண்பர்களோ தெரிஞ்சவனே எவரோ ஒருத்தர் அதை என்ன சொல்றாங்கன்னா, உடனே ஏன் ஹெல்ப் பண்றீங்க, அது என்ன காரணமோ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இல்ல சார் ஹெல்ப் பண்ணா அவரு அதோட வந்து ஸ்டாப் ஆயிடும். அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் முடிந்தால் புரட்சி தலைவர் கொள்கை வாழ்றவரா இருந்தால் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா ஹெல்ப் பண்ணிடுங்க, இல்லன்னா விட்டுடுங்க. அந்த டாபிக் எடுக்காதீங்க. பண்றவங்களை கெடுக்காதீங்க, தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. கெடுக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நான் வந்து இந்த 25 வருஷமா இந்த இசை நிகழ்ச்சி செய்துட்டே இருக்கேன். மூர்த்தி ராஜா சுரதின்னு நீங்க சொன்ன மாட்டீங்க. ரொம்ப மறுடியம்மன் இன்னும் ஒரு சூழலில் இருக்கு. இன்னைக்கு விழா கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதை நான் அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆடி மாதத்தில் நான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி அங்கே தான் செய்தேன். மிஸ்டர் தேவராஜன் அரங்காவலர் எனக்கு கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அந்த மறுடியம்மன் சூளை அந்த தேவராஜ் அவர் இருக்கிற நேரத்தில் இருந்தால் நல்லா சந்தோஷம். நீ செய்ப்பா தம்பி, நிகழ்ச்சி செய், பப்ளிக் கச்சேரி செய்யன்னு தந்தார். ஸோ முன்பின் தெரியாதவர் ஒரு அரங்காவலர் எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஒரு ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி கொடுத்தாரு. எனக்கு அந்த பப்ளிக் கச்சேரி சிறப்பாக செய்து கொடுத்தார். 3வது வாரம் தான் அதை கொடுத்தாங்க. இன்றைக்கி ஏன் அவரை பற்றி நான் சொல்கிறேன்னா, தேவராஜி பற்றி அவர் சொல்கிறேன்னா சூழ்நிலை இருக்கிற அந்த இது. ஸோ அவருக்கு அந்த ஹெல்ப் பண்ண அந்த ஹெல்ப் பண்ணும் இது வந்தால் 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட அவரை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. இப்போ புரட்சி தலைவர் ஏன் சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களுக்காக தான் புரட்சி தலைவர் பேரை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பு பண்றவங்க தான் இருக்காங்க, ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க. அது வந்து நிறைய பேர் நடக்குது. சொல்ல வந்தேன் நான். இப்போ நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நிகழ்ச்சி செய்கிறேன். இப்போ கச்சேரியில் கூட சுமாராக பாடுறவங்க, சுமாராக வாசிக்கிறவங்களுக்கு கூட, அப்பா 4ஓட 1 5வது நீ வா வாசி ப்ராக்டிஸ் செய்து வாசின்னு. இன்னைக்கு எவ்வளோ பேர் வாசிக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கும்போது வாசித்து பெரியாள் ஆகணுங்க, பாடகி, பாடகருங்க, பேட் பிளேயரு, மைக் செட்டுக்காரங்க இந்த மூர்த்தி ராஜாவை நினைப்பாங்க. ஏன்னா சுமாராக வாசிக்கிறவங்க, சுமாராக மைக் செட் போடுறவங்கள கூட கூட்டுன்னு வந்து வாசிக்க வச்சு அந்த கச்சேரியில் செய்வேன். ஒரு நாளைக்கு 2 கச்சேரி பண்ணுவேன், பப்ளிக் கச்சேரி. இப்போ தான் இந்த டிஜேலாம் வந்ததால் சொல்கிறாங்க, இப்போ தயவுசெய்து அந்த மண்டபத்தில் இருக்கிற டிஜேலாம் அவாய்ட் செய்துட்டு கச்சேரியை கொடுங்க. அந்த 10 பேர் வாழ்வாங்க, 10 குடும்பம் வாழும். அதனால் டிஜே செய்யாதீங்க. அதுதான் சார், குறைவான பட்ஜெட் இருந்தா கூட கச்சேரி செய்யறதுக்கு அலோவ் பண்ணுங்க. இல்ல கரோக்கி என்ற இது இருந்தாலும் இல்ல அதுதான் நீங்க அதுல ஒரே ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. ஆமா, உதவி பண்றவங்க வருவாங்க, அதே கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். அதனால தயவுசெய்து சார் நண்பர், அவங்கள நண்பர் தான். நீங்க உதவி செய்யற நண்பரை வந்து உதவி செய்யாதன்னு சொல்லாதீங்க நண்பரே. அவங்க அதனாலதான் வந்து யார் உதவி செய்யறனாலும் அவங்களுக்கு கும்பிடு, தயவு செஞ்சு. இன்னைக்கு 25 வயசு இந்த 25 வருஷமா இந்த கச்சேரி தொழில செய்துட்டே இருக்கேன்னா, என்னை பார்த்து இன்டர்நேஷனல்ஸ்
ஓப்பன் இன்டர்நேஷ்னல்ஸ் முனைவர் பட்டம் எனக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் எனக்கு தந்தாங்க. இதை நான் உழைப்பு அவங்க பார்த்துட்டு தந்தாங்க. அந்த அந்த டார்கெட்லாம் கொடுத்தேன். இசைத்துறையில் சினிமா துறையில் ஒரு 10 வருஷம் யூனியன் அசோசியேட் மெம்பராக இப்போவும் இருக்கேன். சூப்பர் சார். இப்போ இன்னைக்கு வந்து சபேஷ் முரளி அண்ணன் அவர்கள் தான் தலைவராக இருக்காங்க. இன்னைக்கு நானும் அந்த இதில் ஓட் போட்டிருக்கேன். அந்த பெருமை எனக்கு இருக்கு. யூனியன் அசோசியேட் மெம்பராக நானும் இருக்கேன். 2 படம் பாடியிருக்கேன், 5 படம் பாடினேன், 2 படம் வந்திருக்கு வெளியே. ஸோ இசைத்துறையில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் 4 இயர்ஸ் இசை செல்வம் இசை சங்கீதம் படித்தேன். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பேஸ்டெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அது ஒரு டார்கெட் கரெக்டாக பாட முடியும். நீங்களும் இசையை கற்றுங்க முடிஞ்ச வரலாம். நான் இப்போ ரொம்ப கற்றுக்கல, 4 வருஷம் தான் கற்றுக்கினேன். வீணை காயத்ரி அந்த அம்மா மூலயமா இசை செல்வம்ன்ற ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பட்டம் கொடுத்தாங்க, கவர்மெண்ட் பட்டம். எனக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும். கலைமாமணி பட்டம் இந்த அந்த பெரியவங்களாம் பார்த்து எனக்கு கொடுக்குற தயவுசெய்து கொடுக்கணும். ஏன்னா நான் இவ்வளோ அங்கீகாரம் பெற்றிருக்கேன். இன்னும் அங்கீகாரம் பெறாத பட்டம் கலைமாமணி. தயவுசெய்து அரசாங்கம் பார்த்து எனக்கு செய்யணும். இந்த டிவி சேனல் நல்லா மேன்மேலும் வளரணும் என்று இதன் மூலயமா தெரிவித்துக் கொள்கிறேன். மூர்த்தி முனைவர் மூர்த்தி. ஆக்சுவலாக வந்து நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி தான். ஆமாம், கரெக்ட். ஆமாம், நம்ம எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி. ஆமாம். அதனால வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஏதாவது சொல்லணும்னாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன். அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து புரட்சி தலைவருடைய பக்தர்கள் வந்து எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு போது அது பெரிய சந்தோஷம் எனக்கு. பக்கத்துல இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இந்த டிவி சேனலுக்கு நிறைய உதவி செய்வாங்க, நிறைய பேட்டி எடுப்பாங்க. கண்டிப்பா இந்த லிங்க்ல நானும் உங்களுக்கு நான் முடிஞ்ச வரலாம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றேன். கண்டிப்பா சார். சார் எனக்கு ஒரு பாடல் பாடணும். நாளை நமதே அந்த சாங் பாடலாம். அந்த 2வது வாய்ஸ் நான் பாடுறேன். நாளை நமதே, நாளை நமதே, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென விழுந்த நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாச தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. 3 தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. எனக்கு வந்து பாட தெரியாது. மூர்த்தி சந்திரசேகர் நல்லதா பாடுறீங்க. அச்சா, அப்படியெல்லாம் இல்ல சார். எனக்கு வந்து வரிகள் ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து ஒரு ஆசைதான் தலைவருடைய பாடல் பாடும் போது அந்த உற்சாகம் நல்லதான் பாடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? மக்கள் வந்து தலைவர் பாடல் நீங்க எத்தனை பாடல் பாடாலும் உட்காந்து அமைதியா கேட்பாங்க. அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. ரகுமான் இது ஜன்னத்தில் நலம் இருந்தால் இன்பமே எல்லோர்க்கும். அன்புள்ள தோழர்களே அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ ஓ ஓ வரே வா 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 வா.
ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானா. ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானா. மேரானா அப்துல் ரஹமான் மேரானா அப்துல் ரஹமான் மேரானா அப்துல் ரஹமான் மேரானா அப்துல் ரஹமான். வா 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 வா. அது அதாவது புரட்சி தலைவர் பாடல்களை வந்து கேட்க கேட்க மணி ஆவறதே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி மணிக்கணக்கில் உட்காந்தாலும் அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம். மூர்த்தி சார் சொல்லுங்க போதும். நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா பாடலும் புரட்சி தலைவர் பாடல் பிடிக்கும். எல்லாருக்கும் காமனா ஏதாவது ஒரு பிடிச்ச பாடல், ஹைலைட்டான பாடல், ஒரே ஒரு பாடல் பாடுங்க பார்க்கலாம். அம்மா தான், அம்மாவை பற்றி தான் நான் பிடிச்சமான பாட்டு. சொல்லுங்க. அது அது தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் சாங் எடுத்த உடனே அவர் எடுத்துட்டு வந்து பாடுவாருங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்த பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, அதை பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பெற்றெடுத்த பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, அதை பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். அது ஆக்சுவலா மக்கள் தான் நம்மளுக்கு. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னம்மா, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் பாடம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அம்மாவை சேரும். சார் அப்போ என்னம்மா, அதாவது எல்லாருக்கும் பிடித்த சாங் இதுதான். இல்ல அம்மா பாட்டு இது ஒண்ணு. ஓகே, நான் எதிர்பார்த்த ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. இதே கனி முதல் சாங், அந்த பாடல் நம்ம ரசிகர்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும். அந்த அடியில இருந்து ஆரம்ப அடியில இருந்தே பாடுங்க. எங்கும் நல்லோரு நல்லாக வாழும் முன்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைக்கெல்லாம் வாழும் முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாமல் சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைக்கெல்லாம் வாழ்வு முன்னேற. வா 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 வா. அந்த அடி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆரம்ப அடி, அது உண்மையிலே வந்து எதுக்காக அந்த அடி வந்து அவ்வளவு தூரம் வச்சாங்க? அந்த அடி பொன்மொழிகள் பாத்தீங்கன்னா சீர்காழியுடையது. அந்த அந்த அதுல வர அர்த்தங்கள் எல்லாமே புரட்சி தலைவருக்காக எழுதணும். ஆமா எழுதுங்க. அதுல வந்த அந்த அந்த மொழிகள் ஒவ்வொன்றும் புரட்சி தலைவருடைய கொள்கையை வந்து சொல்றது. ஐயோ ஐயோப்பா, அது உண்மையே புள்ள இருக்குது. அதாவது மூர்த்தி சார் வந்து டைம் போனதே தெரியல நமக்கு. அவர் வந்து பிஸியான ஷெட்யூல்ல வந்து ரசிகர் உங்களை வந்து தலைவர் பாடல் பாடி தலைவர் பத்தி பேசி மகிழ்க்கணும் வந்தாரு. ஆனா மூர்த்தி சார் வந்து மேலும் கேட்கணும்னா கூட 27 இந்த மாசம் ஏப்ரல் மாசம் MM திருமண மண்டபம், சாதாரண ஒரு மண்டபம் தான், ரொம்ப பெரிய அரங்கம், ராஜா அண்ணாமலை மன்றம், அது மாதிரியெல்லாம். ஐ கான் டூ தட் மணி, பெரியவங்க கொடுத்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். என்னால் இது முடிஞ்சு ஏழைங்களுக்கு இதெல்லாம் செய்து அதில் நான் பாடுறேன்.
புரட்சி தலைவருடைய பாடல்களை நிறைய பாட இருக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் வந்து வாங்க. இதில் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் மிஸ்டர் ராஜு அவரும் கலந்து அதில் இணைந்து வராங்க. ரொம்ப சந்தோஷம். வந்து இந்த மாதம் 27ஆம் தேதி வந்து ஃப்ரீ அலோடு தான், இலவசம் தான். அதை நீங்கள் வந்து நிகழ்ச்சி பாருங்கள். அதாவது மூர்த்தி சாருடைய இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு கல்யாணத்துலேயோ ஏதாவது இருந்தால் கூட கரோக்கி அல்லது டிஜே தேவையில்லை, நான் செய்ய மாட்டேன். கரோக்கி பாடுறது மாதிரி இருந்தால் ஃபங்க்ஷனில் பாடுறோம். வீடியோனா கூட நம்ம ராஜீவ் ஆனவங்க அவர் செய்வார். அதாவது நம்ம கரோக்கி அல்லது ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அது மட்டும் செய்யணும். இல்லை ஆர்கெஸ்ட்ரா செய்து கொடுக்கணுன்னா கூட நான் ஐ வில் அரேஞ்ச், நான் செய்கிறேன். ஏன்னா அதாவது 9841113391 என்னுடைய நம்பர். மூர்த்தி ராஜா சுருதி இசைக்குழு. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார் சொல்லியிருந்தாரு, வீடியோ கூட ராஜு சார் பண்றாருன்னு. அதாவது வீடியோ அவங்களுக்கு தெரியாது இல்லையா, விளக்கம் சொல்லிடுறேன். கண்டிப்பா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பா வந்து திருமண சுப நிகழ்ச்சிகள் வந்து ஃபுல்லா கவரேஜ் போட்டோகிராஃபி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் சார்பா பண்ணிட்டு இருக்கோம். உங்க பக்தராகிய நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ல கம்மியான முறையில சிறந்த முறையில உங்கள் திருமண சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்குமே வந்து போட்டோஸ், ஆல்பம், வீடியோஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜா பண்ணி உங்களுக்கு வந்து சிறந்த முறையில நம்ம பண்ணி தருவோம். அதுவும் வந்து நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங்லயும் வந்து டீம்ல வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நானும் வருவேன். உங்க நம்பர் சொல்லிடுங்க. என் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? தெரியும். என் நம்பர் வந்து 9841113391. நீங்க இந்த யூடியூப் அது அதுலயும் நீங்க வந்து மூர்த்தி சிங்கர் அப்படி போட்டீங்கன்னா எல்லாம் வந்துருவாங்க. அதான் வந்து எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு தயவுசெய்து சொல்றேன், ஒரு சிங்கிங் ஏதாவது பாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை தொடர்பு கொள்ளுங்க. உங்க திருமண நிகழ்ச்சிகள், உங்க மகள் நிகழ்ச்சி, மகன் திருமணம் அப்படி இருந்ததுன்னா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல்ல வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு சிறந்த முறையில இப்போ லேட்டஸ்ட் HD குவாலிட்டியில போட்டோஸ் நாங்க வந்து சிறந்த முறையில வந்து ஆல்பம் கிட்ட அப்படியே உங்களுக்கு பேக்கேஜா வந்துடும். நானும் குறைந்த பட்ஜெட்ல செய்யறேன். ரொம்ப 50,000 40,000 அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற அமௌண்ட்லயே நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரோக்ராம் செய்யறேன், கச்சேரியும் செய்யறேன். ஸோ என்னால ஒரு 10 பேர் வாழணும். அதுதான் என்னுடைய. இது வந்து நாங்க சொல்றது வந்து ஒரு விளம்பரத்துக்காக நாங்க சொல்லல உங்களுக்கு இந்த விஷயம் வந்திருக்கோம். ஆக்சுவலா இது வந்து எங்களுடைய ஃபீல்டு. இது எங்களுடைய ஃபீல்டுல நீங்க வந்து இத உங்க மூலியமா வந்து நீங்க பயன்பெறலாம். நீங்க வெளியாட்களுக்கு கொடுக்கறத நீங்க எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். அதை சொல்ல வரோம். திரைப்படத்துல பாடி இருக்கேன். ஒரு தஞ்சம்ன்ற திரைப்படம் வெளிவந்திருக்குது. 1912 வெளிவந்தது. மோட்சன் தேட்டரில் தான் வந்தது, உதயம் தேட்டரில் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கர் எங்களை போல கலைஞர்களுக்கு இதை மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஜே விட்டுருங்க. எங்களை போல விட்டுருங்க. ஒரு 10 பேர் சாப்பிடுவாங்க, வாசிப்பாங்க. அந்த 10 பேரில் ஒரு ஆள் குடும்பத்தில் வந்து வாசிக்கிற ஒரு கீபோர்ட் பிளேயர் ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா அந்த 30 பேர் அந்த குடும்பம் சாப்பிடும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். எல்லாரும் கிடைக்கணும் எல்லாருக்கும். அதுதான் என்னுடைய பாலிசி. போதும், இதோட வந்து நிகழ்ச்சியை முடிச்சுப்போம். மூர்த்தி சார் வந்து மறுபடியும் வந்து நம்ம நிகழ்ச்சியில பேசுவார், தொடர்ந்து பேசுவாரு. அவர் வந்து கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்லையும் வந்து நமக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. மறுபடியும் நம்ம சேனல்ல வந்து நீங்க பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். என் ரசிகர்களுக்கும் என் தொழில் அதிபர்களுக்கும் என்னை வாழ வைக்கின்ற இசை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் முனைவர் மூர்த்தி. நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்க நிறைய வந்து புரட்சி தலைவர் விஷயங்களை வந்து இன்னும் நிறைய பகிர்ந்து ஆசைப்படுறேன். சரிங்க வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இதோட இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா இப்பவே பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நாங்க போடுற சேனல் ஒவ்வொன்றும் புரட்சி தலைவரை பத்தி போடுறது எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க வந்து தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய்.